கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் என் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். கண்களை முடிச்சு ஜெபிப்போம். என் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறேன். ஏசப்பா பேசுவீங்களல்ல பிதாவே, என் ஆவியானவன் சொன்னீரப்பா. ஆவியானவர் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசுங்க ராஜா, நாங்கள் கேட்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லூக்கா 18ஆம் அதிகாரத்தை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஆனால் ஆவியானவர் பேசுவார். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் என்ன போடுக்குன்னா, முதல் வசனம் என்ன போடுக்குன்னா, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமை சொல்கிறார். சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபிக்கணும், ஜெபம் பண்ண வேண்டும் அப்படின்னா ஒரு ஓமை சொல்கிறார். ஓமை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்பட மாட்டான், மனுஷரையும் மதிக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன். அந்த இடத்துல ஒரு விதவை இருந்தா. அந்த பட்டணத்தில் ஒரு விதவை இருந்தா. அவளுக்கு என்ன சொல்கிறான்னா, அவள் அவனிடத்தில் இருக்கிற எனக்கு அவனிடத்தில் போய் எனக்கு என் எதிராளிகளுக்கும் இருக்கிற நீ நியாயத்தை என்ன செய்யணும், நீ செய்யணும், நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். எதிராளிக்கும் அவளுக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகளில் நீர் எனக்கு நியாயம் செய்யணும்னு சொல்லி அந்த விதவை போய் என்ன அந்த பட்டணத்தில் இருக்கிற நியாயாதிபதிகிட்ட போய் என்ன கேட்குறார். கேட்கும்போது அவர் நான் யாருன்னு சொல்ல மாட்டாராம். அவர் தேவனுக்கு பயப்படவே மாட்டாராம், மனுஷங்களை மதிக்கவே மாட்டாராம். அப்படிப்பட்ட மனுஷங்கிட்ட போய் அந்த மகள் என்ன செய்கிறான்னா, போய் விண்ணப்பத்தை வைக்கிறா. எனக்கு எதிராளிக்கு பயங்கர பிரச்சனை இருக்குது, இதில் எனக்கு நியாயம் செய்யும்னு போய் கேட்குறான். அவளுக்கு யாரும் இல்லை, ஒரு விதவன் போட்டிருக்குது. என் அன்பு சகோதரன் சகோதரியை எப்பேற்பட்ட காரியத்தினாலும் தேவ சமூகத்தில் நம்ம கொண்டு போய் என்ன செய்யணும், வைக்கணும். இங்கேருந்து ஒரு நியாயாதிபதி போட்டிருக்காரு. ஒரு தேவனுக்கு பயந்தவரும் கிடையாது, மனுஷனுக்கும் பயப்பட மாட்டாராம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதன்கிட்ட போய் அந்த விதவை போய் நிற்கிறான்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது நியாயம் கிடைக்கும் அப்படின்னு தான் போய் நிற்கிறா. ஒரு மனுஷங்கிட்ட போய் எப்படியாவது மனுஷன் மூலிமா எனக்கு நியாயம் கிடைக்குன்னு போய் நிற்கிறா. என்கிட்ட அவன் யாருக்குமே பயப்பட மாட்டான், தேவனுக்கு பயப்பட மாட்டானா, மனுஷனுக்கு பயப்பட மாட்டானா. அவன் அப்படி ஒரு மனிதன். ஆனால் அந்த மகள் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அந்த டெய்லி போய் என்ன செய்கிறான்னா, அந்த மனுஷனை தொந்தரவு பண்ணுறான். எனக்கு நியாயம் செய்யும் ஆண்டவர், நீ நியாயம் செய்யான்னு போய் நிற்கிறான். மனிதனை தேடி போகிறான். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. டெய்லி போய் தொந்தரவு பண்ணுறான். ஆனால் அவனுக்கு வெகு நாளாக அவன் என்ன செய்யலை, அவனுக்கு அவரை உதவி செய்யணுங்கிற எண்ணமே கிடையாது. ஆனால் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகளை யாராக இருந்தாங்க தான், உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய பிரச்சனைகள் எப்பேற்பட்ட காரியமானாலும் தேவ சமத்துக்கு கொண்டு போங்க. என்னைக்கினாலும் அவங்களுக்கு அதுக்கு நீதி கிடைக்கும், என்னைக்கினாலும் நீதி கிடைக்கும். அதனால் எனக்கு கிடைக்கல, அவங்களுக்கெல்லாம் எல்லாம் செய்கிறாரு ஆண்டவர், எனக்கு செய்யலை அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நிச்சயமாகவே உங்களுக்கு கர்த்தர் செய்வார், அந்த காரியத்தை செய்வார். என்கிட்ட நீங்கள் எப்படி விசுவாசம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் பார்ப்பார். இங்கே பாருங்க, இரக்கமில்லாத ஒரு மனிதனுடைய மனசே அவளுக்காக இறங்குது பாருங்க. வெகுநாள் 4ஆம் வசனம் 18ஆம் அதிகாரம், லூக்கா 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுது தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான். இவளுக்கு எப்படியாவது நியாயம் செய்யணும், நான் யாருக்குமே இது இருந்ததுன்னு நான் செய்ய மாட்டேன். ஆனால் என்னை அடிக்கடி தொந்தரவு பண்ணுறதுனால இவளுக்கு எப்படி நீ அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்யணும் அப்படின்னு அவன் முடிவெடுக்க பாருங்க. ஒரு மனிதனே அவன் யாருக்கும் இறங்காத ஒரு மனிதனே அவளுக்கு நியாயம் செய்யணும்னு இறங்கும் போது ஏசப்பா உங்களுக்கு இறங்க மாட்டாரா? தேவ சமூகத்தில் நிற்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக நியாயம் நடக்கும், நீதி செய்வார். நீதி செய்கிற தேவன் தான் நம்ம ஆண்டவர். பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி அந்த அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற உங்களாகிய நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அப்படிங்கிற நீடிய பொறுமை உள்ளவராக ஆண்டவர் நினைச்சார் இருக்கிறார். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா, அந்த மனிதன் இருதயம் கடினப்பட்ட ஒரு மனிதனை காணப்பட்டாலும் அந்த மனிதனுடைய இருதயம் என்ன செஞ்ச ஒரு நாள் இறங்கிச்சு. எங்கட விதவை டெய்லி என்னச்சுரா என்னை அலட்டிக்கிட்டே இருக்கிறா, அதனால் என்னச்சுன்னா இவளுக்கு நியாயம் செய்யணும்னு சொல்லி மனதில் ஒரு தீர்மானம் பண்ணான். அதே போல் ஆண்டவர் என்ன சொன்னார், அவருக்காக நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாது இருப்பாரோ. நீடிய பொறுமை உள்ள, இப்போ நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டாரா, இது தெரியலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கலாம். ஆண்டவர் ஒவ்வொரு ஜெபத்தையும் அவர் கேட்குறாரு, ஒவ்வொருடைய கூப்பிட்டு தான் அவருக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறாங்கட்டா, பொறுமையாக இருக்கிறாங்கட்டா. தேவ பிள்ளைகளாகி நமக்கு என்ன முக்கியம்னா பொறுமை முக்கியம். அவர் நீடிய பொறுமையாக உட்கார்ந்துருக்கிறாருன்னா நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்குறா. சில காரியங்களை நினச்சி அவர் அமைதியாக இருப்பார்.
நம்ம போய் போய் டக்கு டக்கு டக்குன்னு பெற்றுக்கொண்டோம்னா அந்த ஆசீர்வாதம் எப்படி வந்ததுன்னே தெரியாது. ஆனால் தேவ பிள்ளைக்கு நம்ம போய் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் பொறுமை உள்ளவராக இருந்து அந்த காரியத்தை நினச்சிடறாரு, நம்மளுக்கு ஒரு ஜெயத்தை தர்றாரு. ஆனால் நீங்கள் எந்த காரியத்தில் நீங்கள் காத்திருந்தாலும் பொறுமை உங்களுக்கு அவசியம். அந்த பொறுமையோடு நீங்கள் காத்திருக்கும் போது எல்லா காரியத்தையும் ஆண்டவர் ஜெயமாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். நமக்குன்னு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எக்கார்ந்து கூட நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிச்சு ஆண்டர்கிட்ட கேட்டுன்னா, ஐயோ ரொம்ப வருஷமாக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு இந்த காரியம் நடக்கவே இல்லைன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் தேவனாய் கர்த்தர் ஒரு நாள் இறங்குவார், கண்டிப்பாக இறங்குவார். அது யாரும் தடை பண்ண முடியாது, யாருமே தடை பண்ண முடியாது. உங்ககிட்ட இருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கே வந்து சேரணும். நீங்கள் பயப்படவே செய்யாதீங்க. எதுக்கு ஐயோ எனக்கு மந்திரங்களை செய்துட்டாங்க, எனக்கு என்ன வெண்ணிசுலியும் செஞ்சுட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்கள் இருந்தாலும் நீங்கள் இன்னும் அதிகமாக தேவ சமூகத்தில் நினச்சிங்க, ஜெபம் பண்ணுங்க. தேவன் நமக்காக ஒரு நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அவரால் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நம்ம விஷயத்தில் அவர் இணைச்சிவார், நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். எந்த ஆசீர்வாதமானும் கர்த்தருடைய சமூகத்துக்கு போயிட்டீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் நம்மளை விட்டு விலகி போகவே செய்யாது. நமக்கு கையில் தந்தே தீர்வார் ஆண்டவர். நம்மளை இந்த ஒரு நீடிய பொறுமையாக இருக்கும்போது நம்மளை நிறைய பொறுமைகளை கற்றுக் கொடுப்பார், நிறைய பாதைகளை கற்றுக் கொடுப்பார். ஆனால் தேவ பிள்ளைகளை நீங்கள் நினச்சிங்க அவசரப்பட்டு வெளியே ஓடிடாதீங்க. தேவ அன்புலேருந்து வெளியேப்பட்டு ஓடிடாதீங்க. இன்மையிலே ஆசீர்வதிப்பார், மறுமையிலே ஆசீர்வதிப்பார். பரலோக பொறுமையாக நீங்கள் காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக பரலோகராட்சியும் நமக்கு காத்திருக்குது. அது மட்டும் மறந்துடாதீங்க. பரலோகராட்சியம்லாம் வேண்டாம்ப்பா, இந்த உலகத்திலே நான் படாத பாடு பட்டுட்டேன், என்ன வேதனை பட்டுட்டேன், இந்த உலகத்தில் பட்ட பாடு போதும், பரலோகம் சொல்லிட்டு நடக்கிறீங்களே நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் பரலோகம் எனக்கு பரலோகம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறேன், அன்றைக்கே ஆண்டவர் வந்தாலும் வந்துடுவார். அதனால் இந்த காரணத்தை கொண்டு தேவனை மட்டும் நீங்கள் நினச்சிங்க, நம்பி கொண்டு இருங்க. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளும் ஒருபோதும் அவர் வெட்கப்படுத்தவே மாட்டார். அவர் நீங்கள் உலகத்தை என்னத்தை சாதிச்சாலும் சரிதான், ஏசப்போடு விலகி போயிட்டீங்கன்னா பிசாசு அப்படியே அழிச்சிருவான், குடும்பத்தையும் அழிச்சிருவான், ஆசீர்வாதத்தை அழிச்சிருவான். நான் ஏசப்பா சமூகத்தில் நீங்கள் காத்திருந்தீங்கன்னா அந்த காத்திருப்பு கொஞ்சம் நினச்சி உங்கள் மனசை இழைக்க பண்ணலாம். நீ அதை ரொம்ப நாளே நம்ம சில காரியங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது நம்ம இருதயத்தை இலக்கிய பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கணும் மாதிரி ஆண்டவர் கையிலேருந்து என்றைக்கினாலும் ஒரு நாள் ஆசீர்வாதம் நமக்கு குடும்பத்துக்கு இறங்கி வரதான் செய்யும். அப்படி இறங்கி வரும், நம்மளுக்கு வரலன்னாலும் பிள்ளைகளுக்கு வரும். அதனால் கண்டிப்பாக வரும். நமக்கு ஆசீர்வாதம் பார்த்துட்டு தான் நம்ம போகணும் பரலோகராஜ்யத்துக்கு. அப்படி முடிவு பண்ணிக்கோங்க, ஏசப்பா என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறது நான் பார்த்துட்டு தான் நான் பரலோகராஜ்யத்துக்குள்ளே வரணும் அப்படின்னா அவர் கரெக்டாக பண்ணி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். அதனால் எதையும் குறித்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, கலங்காதீங்க, சோர்ந்து பார்க்காதீங்க, எதையும் குறித்து பயப்படாதீங்க. ஏசப்பா இங்கே இருக்காரா இல்லையா அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏசப்பா நம்ம கூட தான் இருப்பார். அவருடைய பிள்ளைகிட்ட அவர் எவ்வளோ அவர் சும்மா லேசாக நம்மளை மீட்டு எடுத்துருக்கிறாரு. நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். நம்மளை யாராவது ஒரு அடி கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு தாங்க முடியுமா? ஒரு வார்த்தை சொன்னாலே தாங்குறது கஷ்டமாக தான் இருக்குது. அது அடிச்சிட்டாங்கன்னா எப்படி இருக்கும், ரொம்ப மனசு கஷ்டமாக தானே இருக்கும். அவங்கள பார்க்கும்போதெல்லாம் அந்த அந்த அடித்தது நினப்பு வருமா வராதா? அதனால தேவ பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி தான், பொறுமையோடு இங்கே காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வைத்த ஆசீர்வாதம் நமக்கு வரதான் செய்யும். அதனால் இந்த பார்த்திங்கன்னா இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிட்டீங்க, ஆண்டவர் மட்டும் பிடிச்சிக்கோங்க. ஆண்டவர் பிடிக்கும்போதும் தேவனாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மளுக்கு விடமாட்டார் ஏசப்பா. அவருடைய பிள்ளைகள் அவர் நம்மளை எதுக்கு கொண்டு நான் ஒரு அடி அடித்தா நம்மளால் தாங்க முடியாது சொல்கிறோமே. நமக்காக ஏசப்பா எவ்வளோ அடி வாங்கினார், எவ்வளோ அடி வாங்கினார் சவுக்கால். முள் கம்பினால் அந்த சவுக்கில் வச்சு அடித்து அப்படியே நிலம் உழுது நிலம் போல் ஒரு முதுவெல்லாம் நினச்சி அங்கே கொத்தி கலைச்சிட்டு அவ்வளோ வேதனைப்பட்டார் நமக்காக. நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் ஆண்டு வந்தார். நம்ம இப்போ ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் நம்ம ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்தார். நம்மளை மீட்டு எடுக்க தான் வந்தார். அந்த உலகத்தில் நம்மளை மீட்டு எடுக்கிறார். ரத்தத்தை சிந்தி தான் நம்மளை விளக்கரையும் கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. நம்மளை விட்டுருவாரா ஆண்டவர்? உங்களே என்னையும் ஆண்டவர் சிலுவையில் அவர் சிலுவைக்கு போகிற முன்பாக அவர் படாது பட்டு அவரை அந்த முள் கம்பினால் குத்தி அந்த சவுக்கில் வச்சு அதை அடித்து கிழிச்சு உடம்பெல்லாம் கிழிச்சு நாராக கிழிச்சு வச்சுருந்த உள்ளங்கால் வரைக்கும் அவர் என்ன செஞ்சாங்க, பயங்கர பாடுபடுத்துகிறாங்க. பொறுமையோடு காத்திருந்தார். உங்களே என்னையை ஆண்டவர் மனசுக்குள்ளே வச்சுருந்தார், கண்ணுக்கு முன்னாலே வச்சுருந்தார். பிசாசு ஒரு பக்கம் என்ன செஞ்சுட்டு இருப்பான், நின்று பல்ல காமிச்சிக்கிட்டு இருந்திருப்பான். ஜெயத்தை எடுக்கவே முடியாது, என்கிட்ட இருந்து யாரையும் உன் கையில் பிடுங்க முடியாதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்திருப்பான். அதனால் ஆண்டவர் பார்த்துருப்பார், நீ யார், நான் தேவன், ஒன்றும் பண்ண முடியாது என்கிட்ட அப்படின்னு சொல்லி அவர் வைராக்கியத்தோடு நமக்காக வைராக்கியம் கொண்டு சிலுவைக்கு போனார். நமக்காக வைராக்கியம் கொண்டு சிலுவைக்கு போனார். நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், நமக்காக அவர் உடைக்கப்பட்டார், நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காக என்ன செஞ்சார், பாடுகள் பட்டார்.
நம்ம சமாதானம் நம்ம மேலே வர சமாதானம் அது அவர் மேலே வர அவர்கிட்ட இருக்க சமாதானம் நம்ம மேலே வர்றதுக்காக அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டான்னு பைபிளில் போட்டிருக்கோம். இந்த ரத்தம் கரையும் கொடுத்து வாங்கின பிள்ளைகளை விடுவாரா? அவ்வளோ அடிபட்டு அவர் எவ்வளோ வேதனைப்பட்டு நம்மளை பெற்று எடுத்துருக்கிறாரு. அவனுக்கு ரத்த கரையும் கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கிறாரு. ஆண்டு நம்மளை விட்டுருவாரா? காத்து கிடக்கிற பிள்ளைகளை விடுவாரா? ஏசப்பா விடவே மாட்டார். ஏசப்பா அவர் பிள்ளைகள் மேலே தேவன் அவ்வளோ அன்பு வச்சுருக்கிறார். அதான் தாவீது சொல்கிறது அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தாவே நான் உண்மையில் அன்பு கூறுகிறேன், நான் என் பலனாகிய கர்த்தாவே நான் உண்மையில் அன்பு கூறுறேன். 18ஆம் அதிகாரம் 1 சங்கீதத்தில் சொல்லுவார். என் பலனாகிய கர்த்தாவே, பலனே நமக்கு அவர் தான், பலனே நமக்கு அவர் தான். எப்பேற்பட்ட காரியத்துலேயும் பலன் தாங்க போனால் பலன் தருவார். ஏசப்பா எனக்கு இந்த வேலை செய்ய பலன் வேணும் ஏசப்பா, இந்த இடத்துக்கு நான் போயிட்டு வரணும், எனக்கு பலன் தாங்க ஏசப்பா, என் சரீரத்தில் பலகீனமாக இருக்கேன் ஏசப்பா, இதில் பலன் தாங்கப்பா, எல்லா வேலையும் செய்யணும்ப்பா. நீங்கள் என்னெல்லாம் ஏசப்பட சொல்லி கேட்குறீங்களோ அதுக்கு எல்லாம் நல்லா நீட்டாக செய்து முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு பலன் தந்து நம்ம அந்த வேலையை செய்து முடிக்க கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். அப்படி ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கி நம்மளோட கூட இருக்கிறார். சாத்தான் எனக்கு தலையை நசுக்கி போட்டார், சாசிங்களையும் அழிச்சு போட்டார், துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்துட்டு சிலுவையில் வெற்றி எடுத்தார். நமக்காக தான். தேவனுடைய பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் சரி அவரை நோக்கி கூப்பிட எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் நினைச்சுவார். நியாயம் விசாரித்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக தான் இருக்கிறார். அந்த நியாயாதிபதியே அந்த மகள் அவன் மனுஷனுக்கும் பயப்பட மாட்டானா, தேவனுக்கும் பயப்படாதவனா, யாருக்குமே இறங்க மாட்டானா. அந்த மகள் டெய்லி போய் அந்த நியாயாதிபதிகிட்ட போய் எனக்கும் இந்த எதிராளிகளும் இருக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு எனக்கு நீதி செய்யணும்னு போய் நிற்கிறா, அவளுக்கு நீதி செய்யணும்னு சொல்லி அவன் என்ன செய்யறான், இவன் டெய்லி என்னை அலட்டிக்கிட்டு இருக்கிறா. அதனால என்ன செய்யணும், நான் போய் இவளுக்கு நீதி செய்யணும்னு போய் என்ன செய்கிறார், இறங்கி நீதி செய்கிறான். அப்படி ஒரு மனிதனே நீ நீதி செய்யும்போது நீங்கள் என்ன செய்றீங்க, அவரை நோக்கி கூப்பிட்ற அந்த அநீதி உள்ள அந்த நியாயாதிபதியை சொன்னது சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்கள் நியாயம் செய்யாமல் இருப்பாரா? நமக்கு நியாயம் செய்ய சொந்த பிள்ளைமா, நம்ம ஏசப்பாவுக்கு நம்ம சொந்த பிள்ளைங்க, ஏன் சொந்த சம்பத்துன்னு இருக்கிறாரு. அவர் ரத்த கிரையும் கொடுத்து நம்மளை பெற்றெடுத்துருக்கிறாரு, மீட்டெடுத்துருக்கிறார். இந்த உலகத்தில் நம்மளை விட்டுருவாரா? நீங்கள் அப்படியே ஆண்டவரை கைவிட்டார் நீங்கள் நினைக்கிற யாராக இருந்தாலும் சரி தான், ஆண்டவர் கைவிட மாட்டார். ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்துருக்கிறார். ஆனால் வேதம் பார்க்குறோம்ல, யாக்கோப்பு 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்ல, 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். என்கிட்ட பரலோக ராஜ்யம் எல்லா பிள்ளைகளும் வைக்கப்பட்டிருக்கு. அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நம்ம போகணும்னா இந்த உலகத்தில் வைக்கப்பட்ட பரீட்சையில் நம்ம பாஸ் ஆகணும். நமக்கு என்னென்ன காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கோ நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிற அந்த விசுவாசம் உங்களுக்கு வேணும், அந்த தைரியம் வேணும். ஆண்டவர் என் கூட இருக்கிறான்னு சொல்லி தப்பு செய்யாத பிள்ளைங்க யாரும் இல்லை, தப்பு பண்ணியிருப்பாங்க. அதனால பெற்றவங்க போய் குப்பையில் போட்டுருவாங்களா, தூக்கி எடுத்து சுமந்த நினைச்சுவார். இனிமேல் தப்பு பண்ணாதேன்னு அடித்து எடுத்து பண்ணிச்சு குடும்பத்தோடு வச்சுக்கிடுவார் பிள்ளைங்க. பெற்றவங்க அப்படி தூக்கி விட்டுருவாங்களா, தூக்கி தூர போடுவாங்களா? யாரையும் தூர போட மாட்டார் ஆண்டவர். கர்த்தருடைய பிள்ளைகளாகி யாராக இருந்தாலும் சரி தான். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். எதுக்கு? பரலோகராட்சியில் போகும்போது அவருடைய பிள்ளைகள் ஜீவ கிரீடத்தை பெறணும். அதில் அது கரெக்டாக ஆண்டவர் வச்சுருக்கிறார். என் பிள்ளைங்க இதெல்லாம் சோகமாக இந்த கோழைகளை அந்த பூமியில் இருக்கக்கூடாது. என் பிள்ளைகளை சோதனை சகித்து பரலோகராட்சியத்தில் ஜீவ கிரீடத்தை என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணுன்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். யாராக இருந்தாலும் சரி தான். பிள்ளைங்கள் ஒரு பந்தயத்துக்கு ஒரு எந்த ஒரு விளையாட்டுக்கு போனாலும் என் பிள்ளைங்கள் நினச்சி நான் அதில் பரிசு வாங்கணுன்னு ஆசைப்படுவாங்க பெற்றவங்க. அது 1000 பேர் ஓடட்டுமே, 100 பேர் ஓடட்டுமே, 50 பேர் ஓடட்டுமே, 10 பேர் ஓடட்டுமே, என் பிள்ளை பரிசு வாங்கணுன்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் ஆண்டு வருவோம். என் பிள்ளைங்க இந்த சோதனைலாம் ஜெயிப்பாங்க, நான் என் பிள்ளைகளுக்கு உதவி பண்ணுவேன். என் பிள்ளைங்க பரலோகராட்சியத்தில் வருவாங்க, என் பிள்ளைங்க ஜீவகிரகத்தை பெறணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. அதனால் சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவனுக்குன்னு வைத்திருக்கிற ஜீவகிரகத்தை அவன் பெறுவான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை நமக்கு வசனம் ஜீவன் உள்ளது. ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் உண்டு. நம்ம பரலோகத்துக்கு போகிற பாதையை காமிக்கிறதா பைபிள் வசனம். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் பிள்ளைகளுக்கு நியாயம் செய்கிறார். என்ன சொல்கிறார்? 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். அப்போ மனுஷகுமாரன் இந்த பூமியில் வரும்போது விசுவாசத்தை காண்பார். இந்த சோதனையில் சோர்ந்து போகக்கூடாதுங்கிறது தான் அந்த வசனம்.
எப்பேர் ஆண்டவர் நமக்கு முன்னால் இருக்கிறார், நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார். தேவ பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரிதான். அவர் திராணிக்கு மேலே சோதிக்கிற தேவனும் அல்ல. அவர் சோதிக்கப்பட்டதுனால அவர் பாடுபடுகிற யாவருக்கும் உதவி செய்கிற தேவன் தான். அவர் வசனத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ சோதிக்கப்படுற யாவருக்கும் அவர் என்ன செய்கிறாரு? உதவி செய்கிறாரு. அப்போ அந்த ஆசீர்வாதத்தை நினைச்சணும், கர்த்தருடைய பிள்ளையை பெற்றுக்கொள்ளணும். அப்போ நான் அந்த பைபிளை எடுக்கும்போது நமக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், என் கூட தான் ஆண்டவர் இருக்கிறாரு. ஆண்டவர் இல்லாத போல் இருக்குதோ, ஆண்டவரே இல்லை, இசப்பா என்கிட்டலாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அதில் நினைக்கவே செய்யாதீங்க. ஏசப்பா நம்ம கூட தான் இருப்பார். அதனால் அவர் என்ன செய்ய மாட்டார்? கைவிடலாம் மாட்டார். ஆண்டவர் நம்ம கூடயே இருந்து நம்மளுக்கு எல்லாவற்றையும் ஜெயத்தை தருவார். தேவ பிள்ளைகளாக நம்ம எல்லாருமே பரலோக ராஜ்யத்துக்குரிய பிள்ளைங்க தான். அதனால் அந்த இரவும் பகலும் அவங்களை கூப்பிட்டு விதவைக்கு அது நியாயாதிபதி நியாயம் செய்தது போல் தேவனாய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்கிறாரு? அவரும் நியாயம் செய்கிறார். நீடிய பொறுமை உள்ளவராக இருப்பார். தாவீது சொல்கிறது நான் ஒய்யாம சொல்லுவேன், நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் அப்படிம்பார். அப்போ நம்ம உபத்திரப்படுறது வசனம், பைபிள் வசனத்தை கற்றுக்கொள்கிறோம். நம்ம மிதப்பு கட்ட மாதிரி மிதந்துக்கிட்டே போனோம்னு வச்சுக்கோங்களேன், பைபிளை பற்றி நம்ம ஒன்றும் தெரியாது, பைபிளே படிக்க மாட்டோம். பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது தான் பைபிளை எடுக்க வைப்பார் ஆண்டவர். நம்ம பைபிள் படிச்சுக்கிட்டே இருப்போம், நமக்கு ரொம்ப கண்ணீர் பூரா பைபிளில் சிந்தும். நம்ம பாட்டுக்கு ஏசப்பா பைபிளை படிக்க என்ன நடக்கும்? அவர் வேதத்தை நேசிக்கிறவங்க மிகுந்த சமாதானம் விட்டுற மாதிரி சமாதானத்தை கையில் நம்மளுக்கு தந்துக்கிட்டே இருப்பார். இப்போ பைபிள் வசனத்தை வாசிக்க என்ன செய்வார்? நம்ம நீதியின் பாதையில் நடத்துறதுக்கு ஆண்டு வழி காமிப்பார். அவன் சமாதானத்துக்குள்ளே வரணும்ல, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகணும்ல. அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு பாதை என்னது? பைபிள் வசனம் தானே. வேதத்தை நேசிக்கணும் மிகுந்த சமாதானம் உண்டு. அதில் யோவனில் ஒரு வசனத்தை நான் அப்படி சொல்லுவேன், யோவனில் போட்டிருக்கோம் வசனம், அப்படி வேதத்தை நேசிக்காது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஏசப்பா குறித்து சாட்சி கொடுக்குறதும் பைபிள் தான். நம்ம வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது அவைகளாலே நம்மளுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எனக்குங்க உண்டென்று எண்ணுகிறீர்கள். நித்திய ஜீவன் உண்டு. வேதத்தை வாசிக்கிறவங்க, வேதத்தை தியானிக்கிறவங்க, வேதத்தில் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு பைபிளில் போடுங்க. அப்போ நீங்கள் வேதத்தை வாசிக்க ஏசப்பாவுடைய பாதை ஆண்டவர் அழகாக காமிச்சிட்டு வருவார். ஏசப்பா நம்மளுக்கே ஆண்டவர் நம்மளுக்கு வசனத்தை வாசிக்க நமக்குள்ளுக்குள்ளே கர்த்தருடைய பிரகாசம் நமக்குள்ளே இறங்கி தேவன் ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மளை நடத்துவார். நமக்கு அப்படி நம்மளே ஞானம். எனக்கெல்லாம் உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க எல்லோரும். உனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது முச்சுனா போயேன் அப்படிம்பாங்க. எனக்கு சின்ன பிள்ளையில நான் என்ன சொன்னாலும் அவங்க எடுபடவே செய்யாது. யார் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. அந்த உலகம் உலகத்துக்குள்ளே நம்மளுக்கு தாயின் கருவிலே நம்மளுக்கு தெரிந்து கொண்டார் ஆண்டவர். அதனால் அந்த தாயின் கருவிலே நம்மளுக்கு தெரிந்து கொண்டதுனால நம்மளுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, உலகம் நம்மளை மதிக்காதுன்னா பைபிளில் போட்டிருக்குது. ஆனால் உனக்கு ஒன்றும் தெரியாதுவாங்க. ஆனால் இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. உன்கிட்ட பேசுனா எங்களுக்கு தன்னாலே சிரிப்பு வந்துடும் அப்படிம்பாங்க. நான் அதுக்கு ஆண்டுக்கு நன்றி சொல்லுவேன். என்னன்னாலும் நினச்சிவாங்க, நீ வந்தாலே போதும் அப்படிம்பாங்க. நீ வந்தாலே போதுமா, நீ வந்தாலே கலகலப்பாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பிறகு கூட எங்கள் சொந்தத்தில் ஃபங்க்ஷன்லாம் நடந்துச்சுன்னா ராத்திரி போக மாட்டேன், காலையில் தான் போவேன். ராத்திரி எல்லோரும் என்னை தான் தேடுவாங்க. உட்காந்து பேசினா அவார்டு சிரிச்சு பேசுவேன். எல்லாத்தையும் தூங்க விட மாட்டேன், எல்லாத்தையும் பேசுகிறேன். அவார்டுக்கிறது கிடையாது. அப்போ நான் ஏசப்பா ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம வீட்டிலேருந்து அதிகமாக நான் எங்கேயும் எல்லார் வீட்லேயும் போய் நிற்க மாட்டேன். எங்கே போனாலும் ஏசப்பாவுக்கு தான் முதலிடம் கொடுக்கணுங்கிறதுனால நான் என்னுடைய ஜெபம் போயிடும், என்னுடைய வேத வாசிப்பு போயிடும். ஏசப்பா மீட்டிங் நாங்கள் எங்கேயும் மீட்டிங் இருந்தால் ஓடுவேன். எல்லாம் என்ன நின்றக்கூடாதுன்னு பயப்படுவேன். பயந்து ஏசப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். ஏசப்பா தான் எங்கள் ஒரு குடும்பத்துக்கு வேணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்போ எல்லாருமே சொல்லுவாங்க, அவன் வரலையேன்னு எல்லோரும் தேடுவாங்க. அப்போ அவள் தேடும்போது அவங்க இருந்துச்சுன்னா, அவள் இல்லைன்னா நம்ம ஒரு சந்தோஷமே இல்லையே, இப்படி இருக்கேன், அவளை எங்கே இருக்கா, அவளை போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படிப்பாங்க. நான் போகவே மாட்டேன். ஆனால் ஏசப்படைய கிருபையினால் இன்றைக்கி அவளை அப்படி விடாமல் பிடிச்சதுனால எனக்கு என்ன செஞ்சேன், கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்துருக்கிறாரு. தேவனை கனப்படுத்துறதுக்கு ஒரு கிருபை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் தேவ பிள்ளைகளாக இந்த உலகம் கொஞ்ச நாள் தான். இந்த உலகம் மறைஞ்சிரும். இந்த உலகம் நம்ம நல்லா இருந்தால் வாழ்த்தும், கெட்டு போயிட்டால் நம்மளை தூசிக்கும். அப்போ நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த உலகத்தில் நம்ம எதை பிடிக்குன்னா உலக மக்களை பிடிக்கக்கூடாது, கர்த்தர் மாத்திரம் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா தான் என்றைக்கும் அந்த கணத்தை ஆண்டவர் வச்சுருப்பார். நமக்கு முன்னால் அவர் இருக்கிறார். அவரை கனப்படுத்தும் போது அந்த கணம் நமக்கு தான் ஆண்டவர் தருவார்.
என் பிள்ளை எனக்காக இருந்துச்சு அந்த எல்லா குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டு என்னைய முதல் இடத்துல வச்சுருக்கிறான்னு சொல்லி ஆண்டு நம்ம மேலே விருப்பப்படுவார். அதனால் உலகம் வேணும் ஏசப்பா வேணும்னாச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த காலத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. யாராக இருந்தாலும் சரி தான். நீங்கள் சோதனை சகிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியமான் தான் பைபிளில் போட்டிருக்கிறாரு. நீங்கள் உத்தமன் என்று நீங்கள் உண்மையான பிறகு உத்தமன் என்று நீங்கள் விளங்கின பிறகு உங்களுக்காக தேவர் ஆட்சியத்துக்கு போகும்போது உங்களுக்குன்னு ஒரு ஜீவக்கிரீடத்தை தான் ஆண்டு வைத்திருக்கிறாரு. அந்த ஜீவக்கிரீடத்தை நமக்கு எல்லாத்துக்கும் ஆண்டு வச்சிருக்கிறாரு. அதனால இந்த உலகத்தில் இருக்கும்போது சோதனை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, சோதனை பார்த்து புலம்பாதீங்க, சோதனை பார்த்து எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் பிரச்சனை, எனக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை சொல்லவே செய்யாதீங்க. அதை சொல்லவே செய்யுங்க. நீங்கள் பாடுபடும் போதே அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க. எங்கட ஏசப்பா பாடுபட்டு தான் பரலோகத்தில் போனார். இப்போ நம்மளும் பாடுபட்டு தான் பரலோகத்துக்கு போனது. பாடுகளை நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பாடும் கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறாரு. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார். யோவானில் ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம் கேட்டால் 14ஆம் அதிகாரத்தில் 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 14ஆம் அதிகாரத்தில் இல்லை 15ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தில் ஓயாமல் சொன்னாலும் எனக்கு எல்லாம் மறந்து போயிடும். 18 வசனத்தில் போட்டுக்குன்னா, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்ன பகைத்ததென்று அறியுங்கள். 15ஆம் அதிகாரம் 18 வசனம். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நம்மளை உலகம் பகைக்குதா? மக்கள் பகைக்காங்களா? நான் சொல்லுவேன், யாராவது என்னை திட்டாங்க வச்சுட்டாங்கன்னா நான் ஒரே நான் அதுக்குன்னு முழங்கால் போட்டு பாறைப்பட்டுலாம் ஜெபம் பண்ண மாட்டேன். இது ஒரே மாதிரி பார்த்தா ஏசப்பா அவங்க என்னையும் பார்க்கல, உங்களை தான் பார்க்காங்க, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்றேன். முடிஞ்சது, அவ்வளோதான். அதுக்காக நான் கண்ணீர் வச்சு இல்லைன்னு அழுதுகிட்டு இருக்க மாட்டேன். ஏசப்பா என்னையும் இல்லை, எனக்கு முன்னால் நீங்கள் இருக்கிறீங்க, என்னையும் பார்க்கல, உங்களை தான் பார்க்காங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். யார் என்ன வார்த்தை சொன்னாலும் அதே தான். என்னை அவங்ககிட்டையும் சொல்லிடுவேன், நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா என்னையை நீங்கள் திட்டலை, ஏசப்பா தான் திட்டுறீங்க, எனக்கு என்ன அதை பற்றி அப்படின்ட்டு போயிடுவேன். ஏசப்பா நமக்கு முன்னால் இருக்கும்போது எதையும் குச்சி தலையில் போய் செம்ம மாதிரி செம்மையாக அலையக்கூடாது. தேவை பிள்ளைகளாகி நம்ம கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறணும். கர்த்தர் பெரிய காரியங்களே செய்வார். அதுதான் வசனம். பயப்படாத, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களே செய்வார். அதனால் பயப்படக்கூடாது, மகிழ்ந்து களி கூறணும். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். தேவ பிள்ளைகளே யாராக இருந்தாலும் தான் ஏசப்பா நீடிய பொறுமையோடு இருக்கிறனால நான் தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணேன் அதே நினைக்காதீங்க. ஏசப்பா உங்கள் தப்பிதத்தெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் வைங்க. நான் தப்பு பண்ணிவிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க ஏசப்பா, என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அவர் நீடிய பொறுமையோடு அமைதியாக இருப்பார். உங்களை அந்த தேவ உத்தமனென்று நீங்கள் விளங்கணும். நீங்கள் உத்தமனென்று விளங்கின பின்பு நீங்கள் என்னைக்கு மறைச்சாலும் பரலோகத்தில் போகும்போது ஜீவங்களோட இருக்குது. அதை இழந்துடாதீங்க. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க எல்லோரும் ஓட தான் செய்வாங்க. ஆனால் என்ன சின்ன பந்தய பொருளை பெற்றுக்கொள்கிற மாதிரி நம்ம ஓடணும். அதுதான் முக்கியம். கிறிஸ்தவங்களாக இருக்கிறதுல பிரச்சனை இல்லை. பைபிள் எடுத்தோம்னா வசனத்துக்கு கீழ்ப்படுத்தி வசனத்தை கை கொண்டு அதன்படி நடக்கணும். அது நித்தமே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அது மாதிரி இந்த இம்மையிலையும் ஆசீர்வதிப்பார், மறுமையில் ஆசீர்வதிப்பார். இம்மையிலையும் பெரிய ஆசீர்வாதம் தான். சமாதானத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்காரு. அவர் பெரிய ஆசீர்வாதம், சந்தோஷத்தை கொடுக்காருல, அது பெரிய ஆசீர்வாதம். நம்மளை உயர்ந்த இடத்துல வைக்கிறாரு. அவர் சொன்னார்ல, நான் உன்னை உயர்ந்த ஸ்தலத்தில் நடக்க பண்ணுவேன் இருக்காருல, அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தலத்தில் நடக்க பண்ணி தான் பரலத்துக்கு கூட்டிகிட்டு போவார். அதனால் எதையும் குறித்து கலங்காதீங்க. தேவனுக்கு பயந்துருங்க, வேத வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ராமே கண்கள் செபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்தின இசப்பா, எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குறையா. இந்த நாளிலேயே நீர் பேசுகிற வார்த்தைக்காக நன்றி. கர்த்தாவே, உடைய பிள்ளைகளை உடைய வார்த்தை கொண்டு ஆசீர்வதிப்பீராக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உடைய வசனத்தை கை கொண்டு உமக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கிருபை கொடுப்பீராக ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, முழு சாமத்தை சோத்ரி. ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.